அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் நம்மை படைத்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடுவதற்காக, அவரை நினைவு கூறுவதற்காக, அவர் புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக இந்த ஜும்மாவுடைய முதலாம் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் கிருபையாலும் நாம் எல்லாருமே அல்லாஹ்வை மட்டும் அடையாளம் கொண்டவர்களாக, அவர் மட்டும்தான் கடவுளாக இருப்பதற்கு தகுதியானவர் என்ற ஒரு அறிவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவரை தவிர வேறு தெய்வம் எதுவும் இல்லை. அவர் மட்டுமே தனித்தவராக, நம்முடைய எஜமானராக, துதிப்பிற்குரிய ஒருவராக, சாட்சியாளராக இருக்கின்றார். அத்தகைய மகத்தானவரை நாம் அடையாளம் கண்டவர்களாக அவரை மட்டும் வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே குழுமியிருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. அவருடைய நாட்டம் இல்லாமல் நாம் இந்த அவரை மட்டும் அடையாளம் கண்டிருக்க முடியாது. அவர் நாட்டத்தை கொண்டு அவர் நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை அனுமதித்திருக்கின்றார். அந்த வகையில் நாம் மிகவும் பாக்கியவான்களாக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதிலிருந்து நாம் சட்டங்களை, அல்லாஹ்வுடைய ஏவல்களை, அதிலிருந்து கல்வியை, அதிலிருந்து படிப்பினையை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். தொடர்ச்சியாக நாம் என்ன செய்கிறோம்? சின்ன சின்ன சூறாக்கள்லேருந்து பார்த்துட்டு வரோம். சூரத்து நாஸில் தொடங்கி சென்ற வாரங்களில் நாம் சூரா 75 அல் கியாமா உயிர் தெழுப்புதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள சூறாவை நாம் 2 வாரமாக பார்த்துருக்குறோம். கடந்த வாரம் நாம் 16லேருந்து 30 வரைக்கும் பார்த்துருக்குறோம் இல்லையா? இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் 31 to 40 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதை நமக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அதன்படி நம்முடைய வாழ்வில் அதை ஏற்று நடப்பதற்கும் அல்லாஹ் அருளும் கிருபையும் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனையோடு நம்ம இதை துவங்குவோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மிகவும் வளமான ஒன்று. இந்த சூறா நம்ம பல முறை வாழ்க்கையில் படிக்கிறோம், பார்க்குறோம். ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு வெவ்வேறு சரியான வழிகளை காட்டக்கூடியதாக இருக்குது இல்லையா? குர்ஆன் திரும்ப திரும்ப படித்தாலும் வெவ்வேறு சரியான வழிகளில் நம்மளை கூட்டி போகக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கலங்கரை விளக்காக இருக்குது. நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் இந்த குர்ஆன் ஒரு கலங்கரை விளக்கு. நாம் இருளில் இருக்கிறோம், திசை தெரியாது. கலங்கரை விளக்குனா என்னென்னா, சூழ தண்ணி இருக்கும், எட்டின வரைக்கும் கரை தெரியாது. ஆனால் கலங்கரை விளக்கு தான் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். இதுதான் நம்முடைய கரை, நம்முடைய துறை, இங்கே தான் போய் இறங்கணும் அப்படின்னு அதை கண்டு தான் நம்ம வாரோம். ஒரு காடு நம்மளை சுற்றி விட்டாச்சு, போகிறோம், எந்த பக்கம் பயணித்தாலும் காடாக தான் இருக்குது, திசையும் தெரியல, ஒன்றும் தெரியல. என்ன செய்வோம்? நம்ம போவோம். அதை விட்டு வெளியேறுவதற்கு நமக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? அந்த வழி தான் குர்ஆன். இந்த உலகத்தில் நம்ம வந்துட்டோம், நம்ம இந்த உலகத்தில் சிக்கிட்டோம். இதிலேருந்து மீட்டுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு வழி அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது ஹுதன் லில் முத்தகீன், அதாவது பயபக்தியாளர்களுக்கு இது நேர் வழிகாட்டி அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது நமக்கு ஒரு என்னவாக இருக்குது? பீக்கான்னு சொல்கிறோமே, கலங்கரை விளக்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கலங்கரை விளக்கு இல்லைன்னு சொன்னால் கப்பல் எதுவுமே கரையேற முடியாது, துறைமுகத்துக்கு வர முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிக்கலான விஷயம். அதுக்கு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் தான் இந்த குர்ஆனாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பல வருடங்கள் கடந்து வந்திருக்கிறோம், பல விஷயங்கள் பல முறை படிச்சிருக்கிறோம். திரும்ப திரும்ப படித்தா நமக்கு சரியான புரிந்து கொள்ளுதலையும் வழியையும் காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்குது. அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். ஆக சூரா 75 உயிர் தெழுப்புதல் அப்படின்னா என்ன நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்முடைய வாழ்வுக்கு பிறகு ஒரு மரணம் இருக்குது, இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு உயிர் தெழுப்புதல் இருக்குது. அந்த உயிர் தெழுப்புதல் எப்பவும் நான் நினைவில் கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா அதுதான் நம்மளை பக்குவப்படுத்தும். நம்ம இதோட வாழ்க்கை முடிஞ்சு போகுதுன்னா நம்ம ஏனாதான் வாழ்ந்துட்டு போயிடலாம். நமக்கு ஒரு இன்னொரு வாழ்க்கை துவக்கம் இருக்குது, அதுதான் ரியலான வாழ்க்கை. நம்முடைய ஆன்ம ரீதியான வாழ்க்கை நம்ம அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு தான் இந்த துனியாவுக்கு, உலகத்துக்கு, பூமிக்கு வந்திருக்கிறோம். அப்போ அதுக்கு மிகவும் முக்கியமானது உயிர் தெழுப்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். அது ஒரு தலைப்பாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். குர்ஆனுடைய தலைப்புகளை பெரும்பாலும் ஞாபகம் வச்சுருந்தாலே அதனுடைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இதில் உயிர் தெழுப்பப்படக்கூடிய நாளை பற்றி அல்லாஹ் நமக்கு நிறைய சொல்கிறாரு. நரகத்தை பற்றி சொல்கிறாரு, சொர்க்கத்தை பற்றி சொல்கிறாரு, சந்திர சூரியன் கிரகணம் ஆகும்போது நடக்குங்கிற பல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நாம் விரைவுபடுத்தக்கூடாது. தூதருக்கே கட்டளையாக இருக்குது, நமக்குமான கட்டளையாக இருக்குது. அதை இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கக்கூடியது அல்லாஹ்வாக தான் இருக்கிறாங்கிறதெல்லாம் சென்ற வாரத்தில் பார்த்த அன்னைக்கு நாம் 31 பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடைசியாக
மரணத்தை பற்றி அல்ல சொல்கிறார். அதாவது ஒரு தீய ஆன்மா மோசமானதை எதிர்பார்த்தவாறுன்னு அப்படி ஆரம்பிப்பார். உண்மையில் ஆன்மாவானது தொண்டையை அடையும் போது மேலும் அதற்கு உத்தரவிடப்படுகின்றது சென்று விடட்டும், ஆன்மா வெளியேறுவதற்கு சென்று விடட்டும் அப்படி சொல்லப்படுது. அதான் முடிவு என்பதை அவனும் அறிகிறான். ஒவ்வொரு மரணத்தில் உள்ள மனிதனும் அறிகிறான், தான் நம்முடைய வாழ்வின் முடிவு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன செய்யுது, ஒரு காலானது இன்னொரு காலில் அசைவற்று கிடக்குன்னு சொல்கிறார். ரெண்டுல உயிர் எல்லாம் எல்லா உடம்புல எல்லா நிறைய உறுப்பு இருக்குது, எல்லாமே நமக்கு என்ன செய்வதுன்னா ஆக்டிவாக இருக்குது. ஆனால் சில நேரங்களில் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். நம்ம நல்ல காது கேட்குது பேசுகிறோம், ஆனால் அவங்க வயசாகிட்டு அவங்க காது அவங்களுக்கு முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதுக்கு மிஷின் வைக்கிறாங்க, அல்லது இல்லை கூர்ந்து கேட்குறாங்க, நம்ம கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது இல்லையா. அது மாதிரி கேட்கும் திறன் பார்க்கும் திறன் குறைஞ்சிடுது. 40 வயசுக்கு மேலே கண்ணாடி போடுறது, எழுத்து ஒழுங்காக பார்க்க முடியல, படங்கள் ஒழுங்காக பார்க்க முடியல, கண்ணாடி போட தெளிவாக தெரியுது. அப்போ குறைபாடு ஆகுதுங்கிறது அறியணுமா இல்லையா. இப்படி ஒரு உறுப்புமே செயலிழந்து போகுது. மரண தருவாயில் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறது தான் அல்லாங்க. ஒரு காலுக்கு அருகில் இன்னொரு கால் இருக்கும்போது அது அசைவற்று கிடக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையை பார்த்துருக்குறோம். மறுகாலின் அசைவற்று கிடக்கும். அந்த நாளில் உங்களுடைய ரசிகரிடம் தான் ஒன்று திருடுதல் இருக்குது. மறுமையை பொறுத்த வரைக்கும் ஒன்று திருடுதல் சுயமான சக்தி யாருக்குமே கிடையாது, அல்லாட்ட தான் இருக்குது அப்படிங்கிற சொல்லி. ஏனெனில் அவன் தர்மத்தையோ 31 ஆரம்பிக்கிறாரு. ஏன் அந்த நிலைமைக்கு ஆளானா, நரகத்துக்கு ஏன் போனான், அவனுடைய ஆன்மாவை ஏன் கஷ்டமாக வெளியேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது. ஏன்னா அல்ல நம்பிக்கையோட ஆன்மா மென்மையாகன்னு சொல்கிறார். மென்மையாக எடுப்பவர்கள் மருகள் தான் எடுக்கிறாங்க, எல்லா மலர்கள் தான். அதாவது நம்பிக்கையற்ற ஒருத்தன்ட்டு அடித்து பிடுங்கப்படுது, முன்னாலே பின்னால் அடிக்கப்படுது, பிடுங்கப்படுது. அப்போ தொண்டையிலேருந்து வெளியே வருது கஷ்டமாக இருக்குங்கிறது அல்ல சொல்கிறார். தொண்டை வழியாக தான் வரப்போகுது ஆன்மா. அது கஷ்டம் நம்ம எப்படி உணர்றோம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிட்றோம், ஒன்றும் தெரியாது உட்கொள்கிறது. சில சமயங்களில் நமக்கு இந்த மீன்லாம் சாப்பிட்டா, அந்த வாழை மீன்லாம் சாப்பிட்டா முள் நிறைய இருக்கும், அது தொண்டையில் குத்திக்கிறோம். நிறைய அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும். அது தொண்டையில் குத்திச்சின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், சோறை பெரும் பிடிப்போம். இந்த வெள்ளை சோறை ஆணம் இல்லாமல் வெறும் பிடி தடி ஆக்கி கொலக்கட்டை மாதிரி வாயில் போடுவோம். போடும்போது அப்படி முழுக சொல்லுவாங்க. அப்படி முழுகும் பொழுது அந்த முள் சேர்ந்து உள்ளே போயிடும், தொண்டிலேருந்து பிரச்சனை சால்வ் ஆகுது. அப்போ அந்த தடி சோறை முழுகும்போது ரொம்ப கஷ்டமாக நம்மளுக்கு. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு அளவு இருக்குது இல்லை, அந்த அளவோட பெருசாக வலிக்கு தானே செய்யும். தொண்டைக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அந்த அளவில் தான் உணவு நம்ம சவுச்சி மெண்டு கொஞ்சமாக இறக்குறோம். ஆனால் ஒரு பெரிய கொலக்கட்டை கொண்டு மொத்தம் முழுங்க அப்படின்னா கொலக்கட்டைங்கிறது உடையாது, ரொம்ப கஷ்டமாயிடும் நம்மளுக்கு. அது சோறு உடையும் அந்த இடத்துல போய். அதுவும் அந்த சோறை நம்ம பக்குவமாக சாப்பிட்டு அந்த முள் உள்ளே போயிடும். அப்போ முடுகான சோறை ஒரு புடி சாப்பிட்டு தொண்டையில் கூட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெளியிருந்து உள்ளே போகிறது, வெளியேந்து உள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குன்னா உள்ளேந்து வெளியே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதான் அல்ல சொல்ல, தொண்டையின் வழியாக தான் அந்த ஆன்மா வருது. அப்போ நம்பிக்கையற்ற ஒருத்தனுக்கு கஷ்டமாக அவன் கொடுக்க மறுக்கிறான். ஏன்னா வாழ்வு முடியும் போது இல்லை, அடுத்து கட்டம் மறுமையை தான். அங்கே போனால் அவன் விதி மோசமாக அறிஞ்சிக்கிட்டான். அவன் ஒவ்வொருத்தருமே அறிகிறான், அவனுடைய வாழ்வை மறுமை எப்படி அறிஞ்சிடறான். அப்போ அவன் கொடுக்க கஷ்டப்படுறான், கொடுக்க மாட்டேன் அவன் இதுறான். விடாப்பிடி அவங்கள்ட்ட வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுதுங்கிறத அல்ல சொல்கிறார். மலக்களை வச்சு பிடுங்கப்படுது. நம்பிக்கையுடைய ஆன்மா அப்படி பிடுங்கப்படுது, நம்பிக்கையோடைய ஆன்மா மென்மையாக எடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஆக ரச்சையிடம் ஒன்று கூடுதல் இருக்குது. ஏன்னா அவன் ஆன்மா ஏன் கஷ்டத்தில் பிடுங்கப்படுச்சு அப்படின்னாக்கா, ஏனெனில் அவன் தர்மத்தையோ அன்றி சலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிக்கவில்லை அப்படி சொல்லப்படுது. தர்மத்தை அல்ல நமக்கு ஏவுறார். தர்மங்கிறது என்ன, நம்முடைய சொந்த காசு, சொந்த பணம், அதை நம்ம இன்னொருத்தனுக்கு கொடுக்குறோம். நம்ம சொந்த பணத்தை இன்னொருத்தருக்கு நம்ம தான தர்மம் செய்யும் பொழுது அடுத்த பணத்துக்கு ஆசைப்படுமோ பட மாட்டோம், படக்கூடாது. அதான் சரி. நமக்கு எல்லாமே இருக்குது, உணவு குடிப்பு எல்லாம். பெரும் தாகமாக இருக்குது நோம்பில், யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர, யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. ஏன் குடிக்காமல் இருக்கிறோம், கடவுள் பார்க்குறாரு, அது கட்டுப்பட்டமாக இருக்கிறோமா இல்லையா. அப்போ நம்மளுடைய குடிப்புகள் நம்ம குடிக்காமல் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் குடிப்பை நம்ம ஏமாற்றி குடிப்போமா, அதுக்கான பரிசு அந்த நோம்பெல்லாம். அதாவது உணரணும், அந்த இடத்துல ஏமாற்றக்கூடிய வேலையோ இன்னொருத்தர் ஏமாறுற ஒரு சமயமோ நமக்கு வாய்ப்பு ஏற்படும் பொழுது நாம் அதை தான் ஃபீல் பண்ணணும். என்னது, நம்முடைய பணத்தை நம்ம மற்றவங்க வாரி வழங்கும் பொழுது அவமனத்தை நம்ம எடுக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரணும் அந்த இடத்துல. அதான் நம்முடைய அந்த பயிற்சி, நோன்பு, மற்ற எல்லா விஷயங்களுமே. ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய தர்மத்தை அவன் என்ன செய்யலை, கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறார். நம்ம சம்பாதிச்சு இந்த சம்பாதிச்சிருந்து ஒரு பங்கை கட்டாய தர்மமாக கொடுக்கணுங்கிறது இருக்குது, ஜக்காத்து. அதுக்காக கட்டாய தர்மம். இது இல்லாமல் உபரியாக நம்முடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காக தர்மத்தை வழங்கணுங்கிறது அதில் நமக்கு ஒரு வழிகாட்டலாக சொல்லியிருக்கிறாரு. நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் அது அவனுக்கு இல்லை, நமக்கு தான் அப்படிங்கிறதையும் நமக்கு ரசாத் சொல்கிறார். தர்மம் யார் கொடுக்குறோம் அப்படின்னா, என்னுடைய ஆன்மா தான் எனக்கு முன் வந்து நிற்கிது. நம்ம ஒரு 10 ரூபாயோ 20, 50 எடுத்து கொடுத்தோம்னா அது அவனுக்கு இல்லை, என்னுடைய ஆன்மாவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறத நமக்கு ஆர்வம் ஊட்டுறாரு அந்த தர்மத்தை பற்றி. ஆக அந்த தர்மங்களை அவன் என்ன செய்யலை,
கடைபிடிக்கவில்லை, தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறார். தொழுகைங்கிறது நம்மளை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்குது, மானக்கடன விஷயங்களை விட்டு காக்கக்கூடியதாக இருக்குது. எல்லாருக்குமே பொதுவானது தான். அதாவது எல்லா விஷயங்களுமே மானக்கேடுங்கிறதாலும் சரி, எந்த குற்றமாக இருந்தாலும் சரி, ஒரு பெருமையோ ஆணவமோ ஒரு நம்பிக்கையாக இல்லையான்னு கேட்டால் இருக்குது. அது இல்லாதெல்லாம் யாரும் கிடையாது. அதுக்கான தீர்வு அல்ல சொல்கிறார்ல. நமக்கு அந்த மாதிரி கூட்டமாக நமக்கு சரணடைதலுக்கு வரும் பொழுது நம்ம என்ன செய்ய சொல்கிறாரல்ல, மன்னிப்பு கேளுங்க. ஏன் சொல்ல தெரியுமா? கூட்டம் வந்து ஆணவம் வரும் நம்மளுக்கு. ஆணவம் எனக்கு கிடையாது யாரும் சொல்ல முடியாது, அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாருக்குமே எல்லாமே உணர்வுகள் இருக்குது. அன்பு இருக்கிற மாதிரி, வீரம் இருக்கிற மாதிரி, பாசம் இருக்கிற மாதிரி, காமம் இருக்கிற மாதிரி, பக்தி இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம வந்து முன்னுரிமை அல்லாவுக்கு தரணும், மறுமைக்கு தரணும், அல்லாவுடைய கட்டளைக்கு தரணும். அப்போ இந்த இடத்துல ஆணவம் இல்லாதவனா அப்படின்னா ஆணவம் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்ல நம்முடைய அகந்தையை கொல்ல சொல்லி சொல்கிறார்ல, அதை வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வெட்டிகிட்டே இருக்கணும், கொண்டுக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ தலை தூக்கும், அதை க்ளோஸ் பண்ணணும். அதுதான் அந்த சூறாவில் சொல்லும்போது கூட்டமாக வரும்பொழுது நீ மன்னிப்பு கேள்வி ஏன் சொல்கிற சொல்லப்படுதாங்க. கூட்டம் வந்து நம்ம பெருங்கூட்டம் மட்டும் நம்ம ஆணவம் வந்துடும். நம்மளுக்கு அகந்தை வரும், பெருமை வரும், நாங்கள் பெருசாக இருக்கோம் நினைக்கிறோம் போகிறோம். இந்த மாதிரி மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறேன். அது மாதிரி நமக்கு அந்த தருணம் மட்டும் இல்லாமல் எல்லா தருணத்துலேயும் ஆணவம் வரும். ஆணவங்கிறது எப்படி சொல்ல பல வகையில் இருக்கும். நம்ம ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்ல ஒரு உணவு சமைச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்குறோம்ல, வந்துட்டு அடுத்துட்டு போய் சரி நல்லா இருக்கா ஏன் கேட்குறோம். அது பெருமை அந்த இடத்துல வருது, இல்லாமல் இல்லை. அது கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய பெருமை தலை தூக்குது அந்த இடத்துல. தலை தூக்கு அந்த கேள்வி கேட்குறான், நல்லா இருக்கா சட்டை, அவன் ஆமான்னு சொல்லணும், அதையும் திருப்தியாக வாங்குவேன். அப்போது அது ஆணவம் அந்த இடத்துல தலை தூக்குதா, அப்போ தான் அந்த இடத்துல மன்னிப்பு வச்சு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இயல்பாக வரும், மன்னிப்பு கேட்டுக்கிறணும். இப்படியாப்பட்ட ஒரு ஆன்மானம் இருக்கணுங்கிறதான் அல்ல அவங்க சொல்கிறாரு. அப்போ இங்கே அவன் வந்து என்னத்தை கடைபிடிக்கலை, தர்மத்தை கடைபிடிக்கவில்லை, தொடர்பு தொழில்களை கடைபிடிக்கவில்லை அப்படிங்கிறத அந்த தீய ஆன்மாக்குள்ள விஷயமா அல்ல சொல்கிறார். ஆனால் அவன் நம்ப மறுத்தான், மேலும் திரும்பி சென்றான். இதெல்லாம் செய்ய சொல்லி சொல்கிறாரு. எந்த அடிப்பில் அவன் செய்வான்? கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அவன் அதை செய்வான். அவன் கடவுள் நம்பிக்கை இல்லை அவன் செய்ய மாட்டான். அவன் அதான் அடுத்த அல்ல சொல்லும்போது அவன் அதை நம்ப மறுத்தான் அப்படிங்கிறார். கடவுளுங்கிற விஷயத்தையும் அவன் நம்பலை. ஏதோ அவங்க அவனுடைய அறிவால் தான். எல்லாருக்குமே அறிவு சமமான அறிவு கிடையாதுல்ல. ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருக்கிறான். நம்மளோட அட்வான்ஸாக ஒருத்தர் இருக்கிறான், நமக்கு தெரியாத பல விஷயம் கற்றுக் கொடுக்குறான். அப்படி அறிவில் பல வகைகள் இருக்கிற மாதிரி, பக்தியில் பல வகை இருக்கிற மாதிரி, நம்பிக்கையிலையும் பல வகை இருக்கிறாங்க. ஒருத்தர் அதீத நம்பிக்கையாக இருந்தால் அவன் செயல்பாடு மூலமாக விளக்குவான், நம்மளுக்கு தெரியும். அவனுடைய செயல்பாடு நம்பிக்கையாக நமக்கு பார்க்க முடியும். ஒருத்தருடைய செயல்பாடு நம்பிக்கையற்ற தன்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இல்லையா. சில பேருடைய செயல்பாடு நைவஞ்சக தன்மை வெளிப்படும். இப்படி எல்லாம் கலந்துருக்கும். அல்லாஹ் சொல்லும்போது அவன் நம்ப மறுத்தான், மேலும் திரும்பி சென்றான். எப்போ திரும்பி சென்றான்? கேட்டுட்டான். இது உலகத்தில் ஒரு பொதுவான வேதம் ஒன்று இருக்குது, அது குர்ஆனாக இருக்குது, அதில் கடவுளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, கடவுளுடைய வார்த்தையாக இருக்குது. அதை நம்ம பின்பற்றி ஒழுகணும். எல்லாமே தெரிஞ்சு தான் அவன் திரும்பி போகிறான். எதுவுமே தெரியாமல் போனவன் கிடையாது, எல்லாமே திரும்பி போனான் தாங்கிறது அல்லாஹ் சொல்ல. ஆனால் நம்ப மறுத்தான், மேலும் திரும்பி சென்றான். தன்னுடைய குடும்பத்தாருடன் அவன் ஆணவமாக நடந்து கொண்டான். குடும்பத்தார்ட்ட ஆணவமாக எப்போ நடப்பான்? அவன் கொஞ்சம் வலுவாக இருக்கும் பொழுது, அவன் கொஞ்சம் ஒரு வசதியாக இருக்கும் பொழுது, அவன் குடும்பத்தில் இன்னொரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவனோட சம உரிமை நடக்க மாட்டான், சமமாக சாப்பிட மாட்டான், சமமாக உட்கார மாட்டான். அவனை தனியாக அவனுக்கு விஐபி மாதிரி அவனை பார்க்கணும். அவனை அப்படி தான் அவன் அந்த சபைக்கு வருவான். இந்த மாதிரி பல தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸு, அவனுக்குன்னு ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சமபந்தி அப்படின்னு ஒரு இதாக போட்டு சமமாக உட்காந்துருக்க மாட்டானுவோ. அது மாதிரியான வித்தியாசம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க. நான் நம்ம உட்காரம் சாப்பிட போகிறவங்கள தான், யார் சாப்பிட்டா என்ன நமக்கு மேட்ரு கிடையாது அப்படின்னு பார்ப்போம். என்ன நம்மளை மாதிரி சுத்தமாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம இருப்போம். எப்படி இருப்போம்னா நம்மளை மாதிரி சுத்தமாக யாராக இருந்தாலும் இருப்போம். ஒவ்வொருத்தருடைய வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஏசியில் வேலை இருக்கும், ஒருத்தருக்கு தூசியில் வேலை இருக்கும். அவன் அப்படி தான் இருப்பான். குப்பெடுக்கிற எப்படி இருப்பான்? ஆளுக்கு அடைந்து அடையோடு இருப்பான். ஆனால் ஒரு சமபந்தின்னு வந்துட்டு அவன் என்ன செய்யணும்? நம்மளை மாதிரியே குளிச்சு ஒரு நார்மலான ஒரு ஆடையோடு வரணும், அவ்வளோதான். அவன்கிட்ட இருக்கிறது நல்லதாக போட்டுட்டு வரணும். நாம் அவங்களோட உட்காந்து சாப்பிட்றது தப்பு கிடையாது. அப்போ இதுதான் ஒரு ஆணவம் இல்லாத வாழ்க்கையாக இருக்குது. அதே சமயம் குப்பையாக ஒருத்தவன் இருக்கான், அது கூட வந்து உட்காந்துருக்கான். ஒரு மெக்கானிக் வந்துருப்பான், ஃபுல்லாக க்ரீஸ் கருப்பாக இருக்கும். அவங்ககிட்ட உட்காந்தா நம்ம உட்கார மாட்டோம்னு சொல்லுவோம். ஏன்னா அவனுடைய ஆடை அப்படி இருக்குது, அவ்வளோதான் மேட்ரு. பள்ளியாசலுக்கு தொழுவ வரோம்னா சுத்தமாக தானே வரணும், நல்லா சேவராக சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக வரணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை. அப்போது நம்ம என் வேலை இதுதான், நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? நான் குப்பைக்காரன் சுத்தம் பண்ணிட்டு தான் அங்கே வரணும். அங்கே மற்றவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்முடைய கழிவான வேலை, அது அசுத்தமான வேலை, துர்நாற்றம் உள்ள வேலை இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணி தான் உள்ளே போகணும். என் வேலை இதாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு அதை அடம் பிடிச்சா அது சரி கிடையாது இல்லை. அப்போ அவங்களோட நம்ம சமமாக இருக்கலன்னா அது குற்றமான, அது குற்றம் கிடையாது.
நீ என்ன அவங்கள்ட்ட உட்கார மாட்டேன்னு சொல்லிட்ட. காரணம் வந்து அவன் மேட்ரு இல்லை, மனிதன் இல்லை, மனிதனும் சமமானவன் தான். அவன் வேலை அப்படி, அவனுடைய சுற்றுச்சூழல் அப்படி இருக்குது, அதனால் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், அது விஷயம் கிடையாது. ஆனால் இவனை பற்றி எல்லாம் சொல்லும்போது தன் குடும்பத்துடன் அவன் ஆணவமாக நடந்து கொண்டான். அதை நம்ம பார்க்குறோம், குடும்பத்திலேயே பார்ப்போம். ஒருத்தர் வெல்த்தியாக இருந்தானா ஒரு மாதிரியாக இருப்பான், அவனுடைய வரவேற்பு வேறு மாதிரி இருக்கும், அவனுடைய அழைப்பு வேறு மாதிரி இருக்கும். சில பேரை வந்தவா வராட்டப்போ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவானுவோ, ஒருத்தர் விரும்பி கூப்பிடுவான். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்க்கலாம் நம்ம அதை. அதாவது அவன் அன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்க்குறோம், காரில் வந்து இறங்குறான், அவரை வந்து மாப்பிள்ளை வந்து ஓடி போய் வரவேற்கிறான். இது யார் நல்லா மக்கள்லாம் கேட்குறாங்க. இவன் சொல்கிறான், என் பெரியப்பாக்கு சித்தப்பாக்கு அங்கே ஒன்று விட்ட மைனிக்கு மாமிக்கு எங்கெங்கேயோ போயிட்டு தூரத்தில் வருது, சுற்றி வருது, அவனுடைய குழந்தையா மாப்பிள்ளை நெருங்கிய சொந்தம் அதை அப்படின்னு ஒரு வீடியோ. அதாவது எப்படி சொல்கிறான் பாருங்க, நிறைய சொல்லுவான் அந்த விஷயத்தை, சொல்லிவிட்டு கடைசியாக முடிச்சு சொந்தம்மா, அதோட சொந்தங்க உட்காந்துருப்பான். ஆனால் இவனுக்கு வந்து அது தனி இருக்குதா இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணுங்கிறது அல்ல அவங்க சொல்கிறார். தன்னுடைய குடும்பத்தோட அவன் ஆணவமாக நடந்து கொண்டான். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு பார்க்கணும். மற்றவங்களும் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம், நம்மக்கிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். நம்மளையும் தலை தூக்கும், அப்பப்போ தலை தூக்கும். ஒருத்தனை வச்சு லாபம் இருக்குன்னா நம்ம நினச்சிவோம், அவனை கொஞ்சம் விரும்புவோம், லாபம் இல்லைன்னா நினச்சிவோம், நம்ம கண்டுக்கிட மாட்டோம். அது மாதிரி இல்லாமல் சமமாக இருக்கணுங்கிறத அல்ல சொல்கிறார். எதோடு சேர்த்து சொல்கிறாரு, அவன் நம்ப மறுத்தான், திரும்பி சென்றான், தன் குடும்பத்தாடன் அவன் என்ன செய்யலை, ஆணவமாக நடந்து கொண்டான். அப்படிங்கிறதுனால தான் என்ன சொல்கிறாரு, நீ இதற்கு தகுதியானவாகி விட்டாய். எதற்கு? இந்த நரகத்துக்கு. இந்த மாதிரி நடந்த காரண தொடர்பு தொழுகை இல்லை, அதாவது தர்மத்தை ஆதரிக்கலை, அதை கடைபிடிக்கலை, ஒரு அல்லாஹ்வை நம்பலை, அதை கேட்டுட்டு திரும்பி போயிட்ட, அதனால் நீ இதற்கு தகுதியானவனாகி விட்டாய். அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு இந்த 34 சொல்கிறாரு. மெய்யாகவே அழுதி நீ இதற்கு தகுதியானவனாகி விட்டாய் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்கிறார். அவன் தகுதியானவன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனே பார்க்குற அளவுக்கு இந்த உலகத்தில் ஒத்துக்குருவான்ல மறுமையில் போய், நான் தகுதியானவன் தான், நான் இவ்வளோ தப்பு பண்ணேன், இவ்வளோ பாவம் பண்ணேன், இப்படி இருந்தேன், சொல் பேச்சு கேட்கல, அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை அலட்சியம் செய்தேன், எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வாங்க. அதுதான் இங்கே வந்திருக்கிறான், நீ பார்த்துட்டு வா ஒன்று பற்றி அப்படின்னு விட்டுட்டார். ஆக அல்லாஹ்வுடைய இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு வந்து வழிகாட்டக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் எதெல்லாம் கண்டனம் செய்கிறாரோ அதை நாம் அதிலையும் தவிர்த்து கொள்ளக்கூடிய நம்பிக்கையெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நாம் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தூபி இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பருகின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் ஒருவராகவும் இணைகள் அற்றவராகவும் யோகபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் சக்தியானவராகவும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருவராகவும் ஒப்பிடவே முடியாத ஒருவராகவும் நம்முடைய ஒரே எஜமானராக மௌலானா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரே எஜமானராக இருக்கின்றார், ஒருவராக இருக்கின்றார், புகழுக்குரியவராக இருக்கின்றார், அரசர் அதிபதியாக இருக்கின்றார். மிகவும் அவர் புனிதமானவர், அமைதி நிறைந்தவர், சாந்தி அளிப்பவர், நம்மை காக்கக்கூடிய ஒருவர், என்றும் எங்கும் ஜீவித்திருக்கக்கூடியவர், நிலைத்திருக்கக்கூடியவர். முக்கியமாக நம்மளை அவர் மன்னிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். ஏன்னா அவர் இப்ராஹிம் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, என்னை அவர் மன்னிப்பார் என எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒருவர். நம்முடைய ரட்சகர் யார் அப்படின்னு கேட்டால், நம்மை என்னை மன்னிப்பார் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் அப்படிங்கிறார். அந்த நம்பிக்கையில் மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. நம்மளெல்லாம் நல்லா மன்னிப்பாரா அப்படின்னா அவன் நம்பிக்கையில் குறைபாடு இருக்குது. கடவுளை பற்றி அவன் அறியலை, அவன் கடவுளை நல்லா அறிஞ்சவன், தன்மையை உணர்ந்தவன், கடவுள் மன்னிப்பாருங்கிற கேள்வி வராது அவனுக்கு. யாருக்கு வரும் அப்படின்னா, கடவுளை பற்றி அறியலாமல், கடவுள் எல்லாத்தையும் மன்னிப்பார். வாழ்க்கையில் இந்த வாழ்நாளில் இந்த பூமியில் வாழும்பொழுது மரணத்திற்கு முன்னால் நாம் உணர்ந்து வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டால் மிக நிச்சயமாக மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உலாய்க்கு பக்திலுள்ளாகும் செய்யாத்தையும் வசனாங்கிறார். நாம் செஞ்ச எல்லா பாவத்தையும் நன்மையின் வரவலாக மாற்றுங்கிறார். எப்படி பாருங்கிறது, குற்றத்தில் பெருங்குற்றம் நம்ம சொல்கிறோம் இணை வழிபாடு, குற்றத்தில் பெருங்குற்றம் கொலை, குற்றத்தில் பெருங்குற்றம் விபச்சாரம், எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீ வாழ்க்கையில் பண்ணி பெருசாக இருந்தாலும் அந்த பெரிய அளவுக்கான நன்மைகள்னு சொல்கிறார். உலாய்க்க இப்பக்தில் உள்ளாகும், அதை மாற்றுவேங்கிறார். செய்யாத்தியும் ஹசனாத், நன்மையின் வரவலாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் 25 கடைசியில் வரும், 63க்கு மேலே. அப்போது அந்த மாதிரியான ரட்சகர் அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் அவன் நம்பிக்கை இழக்க மாட்டான். அல்லாட்ட கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நல்லா மன்னிப்பாரா அப்படின்னா, எல்லாம் அவர் தானே படைத்தார்,
அவர் தான் நம்மளை செய்வதற்கு அனுமதிச்சார், ஏன் மன்னிக்க மாட்டார்? மன்னிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம வைக்கணும். ஆக வந்து மெய்யாக ஆக இதுக்கு தகுதியான காரணம் அல்லத்தை நம்ம சொல்கிறாரு, மன்னிப்புக்கு நாம் வெறியணும். மெய்யாகவே நீ தகுதியான விட்டாய். 36 மானிடனானவன் தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நினைக்கின்றானா அப்படி கேட்குற. அப்படி தான் அவன் நினைக்கிறான். இந்த உலகம்தான் வாழ்வு, இங்கே தான் பிறந்த, இங்கே வாழ்கிறோம், இங்கே அழிஞ்சு எவ்வளோ பொருள் பார்க்குறோம்ல. ஒரு ஆடு மாடு சேர்த்து தான் புதைக்கிறோம், அதுக்கு 10-2 வருஷம் கழித்து பார்த்தா எலும்பு தான் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அதுவும் மக்கி போயிடுது. அது அப்படி கையில் தேய்ச்சிட்டு ஃபூன்னா பறக்கும். இப்படி தூசியும் மண்ணுமா போன ஒன்று எப்படி மீண்டும் சாத்தியம் கேள்வி கேட்குறான். அதுதான் அல்லாஹ் ஒன்று சொல்கிறாரு அது விஷயத்துக்கு. இதெல்லாம் படைப்பதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்துச்சுல்ல, அந்த ஒரு நிதர்சனம் அல்லவான்னு கேட்குறாருல்ல. இது படைப்பதற்கு முன்னாலே, ஒரு நீர்த்துளியாக இருப்பதற்கு முன்னாலே ஒரு காலம் இருந்துச்சே, அது நிதர்சனம் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆக வந்து நம்ம படைப்பதற்கு முன்னாலே ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம்ல. ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒன்று இவ்வளோ உருவமாக படைத்த ஒருத்தர் இந்த தூசியில் இருந்தோ மண்ணில் இருந்தோ மக்கி பொழுது இருந்தோ படைக்காமல் இருக்க முடியுமா? முடியும். அப்படிங்கிறத நம்ம அதில் அறிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அவர் நம்முடைய விரல் நுனிய கூட நேர்த்தியாக அதே வடிவத்தில் பண்ணுவேன்னு சொல்கிறார். கோடான கோடி பில்லியன் கணக்கான மக்கள் இருந்தாலும் என்னால் அதை செய்ய முடியுங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். மானிடனானவன் தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் என்று நினைக்கிறான். அப்படி நினைக்கக்கூடாதுங்கிறத நம்பிக்கையாளர்களுடைய கட்டளையாக இருக்குது. நமக்கு பல இது பல அனுபவம் இருக்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய சான்றுகள், நாம் எப்படி உருவாகியிருக்கிறோம், நாம் எப்படி அழிய போகிறோம், நாம் எப்படி திரும்ப உண்டாமல் இருப்போம். ஒன்றுமே இல்லாத தானேங்க. கண்ணு தோண்டி எடுத்து போட்டால் 50 கிராம் வெயிட் இருக்கும். அது எவ்வளோ பார்வை பார்க்குது, எவ்வளோ நம்ம அதனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு செவிப்புலன், ஒரு ஜவ்வு, அது எவ்வளோ கேட்குது, அது எவ்வளோ மூளை எவ்வளோ புரிஞ்சுக்கிடுது, மனங்கள் எவ்வளோ சிந்திக்குது, நம்முடைய கைகால் எவ்வளோ இயக்கமாக இருக்குது இல்லையா? ஒவ்வொரு படைப்புமே பார்க்குறோம்ல. ஒவ்வொரு படைப்பும் ஒவ்வொரு மரம், மாங்காய் மரம் பார்க்குறோம். அதுக்கு அவ்வளோ இனிப்பு கொடுத்தது யார்? அவ்வளோ கலர் கொடுத்தது யார்? அதாவது பூவாக பூக்குது, காயாக வருது, பச்சையாக இருக்குது, பழுத்தா மஞ்சளாக மாறுது. நிறம் எப்படி மாறிச்சு? எப்படி ஒரு காயினுடைய தன்மை எப்படி இருக்கும்? முதல்ல காய் புளிக்கும், ஆனால் அது பழுத்தா இனிக்குது இல்லை? அந்த இனிப்பு கொடுத்தது யார்? அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஒருத்தர் மீண்டும் படைக்க திறனற்றவரா? நிச்சயமாக இல்லை. ஆனால் அவன் நினைக்கிறான், மானிடனானவன் தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவோம் என்று நினைக்கின்றானா அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் திருப்பி யாவப்படுத்துகிறாரு. பீச்சப்பட்ட விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையான்னு கேட்குறார். குதித்தோடும் சொல்லி வேறு மொழிபெயர்ப்பு இருக்கும். பீச்சப்பட்ட ஒரு திரவமாக அவன் இருந்தான் இல்லையா? அதில் எந்த ஒரு நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையில் அறியலாம் நாம் எப்படி உருவானோம் அப்படிங்கிறது. நாம் எப்படி குழந்தையை உருவாக்குறோம், நாம் எப்படி குழந்தையாக இருந்து உருவானோம், குழந்தை என்ன இருந்து எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாங்க. அப்படி பீச்சப்பட்ட ஒரு திரவமாக இருந்த ஒருத்தன் தானே நீ மனிதனை உருவாகிருக்கிற. அந்த திரவத்தில் கண்ணை பார்க்க முடியுமா, காதை பார்க்க முடியுமா, இதயத்தை பார்க்க முடியுமா, நம்முடைய உள்ளுறுப்பை பார்க்க முடியுமா? எதையும் பார்க்க முடியாது. ஒரு ஊசியை முக்கி எடுத்தால் அந்த முனையில் என்ன இருக்குமோ அந்த திரவம் போதுன்னு சொல்கிறான் இன்றைய விஞ்ஞானத்தில். ஒரு குழந்தையை உருவாவதற்கு நிறைய திரவம்லாம் தேவையில்லை. அந்த திரவத்தில் ஒரு சிறு துளி இருந்தால் போதும். அந்த 2 ஆண் பெண் 2 திரவ கலவையிலிருந்து குழந்தை உருவாகுதுன்னு சொல்லப்படும். அந்த திரவத்தில் என்னத்தை பார்க்க முடியும்? முடியை பார்க்க முடியுமா, தோலை பார்க்க முடியுமா, நரம்பை பார்க்க முடியுமா? எதையும் பார்க்க முடியாது. எதுவுமே இல்லாமல் அந்த திரவத்தில் அவ்வளோ உருவாக்குனவர் இந்த மாதிரி மக்கி போன எலும்புலையும் மண்ணிலையும் இருந்து நம்மளை உருவாக்க மாட்டாரானா மிக நிச்சயமாக உருவாக்குவார். அதுதான் அல்லாஹ் சொல்கிறார், பீச்சப்பட்ட விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையாங்கிறத சிந்திக்க சொல்கிறார். அவனுக்கு நாம் சிந்திச்சு தான் வந்திருக்கிறோம் இந்த ஸ்டேஜுக்கு. நமக்கு கீழே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அதை பற்றி அறிவு இல்லாமல் தெரியாமல் சிந்தனை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆக பீச்சப்பட்ட விந்தின் ஒரு துளியாக அவன் இருக்கவில்லையாங்கிறத யோசித்தாலே அவன் என்ன செய்வான்? மனம் திரும்பிடுவான். கடவுளுங்கிறது உண்மை, அவர் படைப்பாளர், நம்மளை கண்காணிக்கிறாரு, அவர் அறியாமல் எதுவும் நிகழ்வதில்லை. நாம் எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளோட அவரும் இருக்கிறாரு. நாம் கூட தூங்கிடுவோம், அசந்துருவோம், விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துருவோம். அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நமக்கு இணைத்துணை தேவைப்படுது, யாரையா சார்ந்து இருக்க வேண்டிய தேவைப்படுது. ஆனால் அல்லாஹ்க்கு அப்படி இல்லை, சுயமானவர், எல்லாம் வல்லவர் அப்படிங்கிற விஷயங்களை நாம் அறிஞ்சு வந்திருக்கிறோம். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பின்னர் அவர் அதிலிருந்து ஒரு கருவை உருவாக்கினார்ங்கிறார். பீச்சப்பட்ட விந்திலிருந்து ஒரு கருங்கிறது ஸ்டேஜ் வேறு, அதில் திரவம் வேறு, அந்த திரவத்திலேருந்து தான் கருவை உருவாக்குறதா சொல்கிறார். அப்போ அதெல்லாம் பல ஸ்டேஜில் நமக்கு வெவ்வேறு வசனங்களை படிக்கிறோம். பின்னர் அவர் அதிலிருந்து ஒரு கருவை உருவாக்கினார், ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அதனை அவர் ஆக்கினார் அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். அப்போது ஆண் பெண் உருவாக்கக்கூடிய ஒரு குழந்தையை உருவாக்குறதுக்காக முயற்சி தான் மனிதன் பண்ணுறானே தவிர எனக்கு ஆண் வேணும் பெண் வேணும்னு அவனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் நாடியவர்களுக்கு ஆணாக கொடுக்குறாரு, அவர் நாடியவருக்கு பெண்ணாக கொடுக்குறாரு, அவர் நாடியவருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுக்குறாரு, அவர் நாடியவர்களை மலடாகவும் ஆக்கி விடுறேன்னு சொல்கிறார்.
எல்லாமே ப்ராப்பராக இருக்கும், யாருக்கு எந்த மிஸ்டேக் இருக்காது. ஆனால் அல்ல நாட்டத்தில் இருக்கணும் குழந்தை பிறப்பதற்கு. ஆக எல்லாமே அவர் செய்யக்கூடிய வல்லமை உள்ள ஒருத்தராக இருக்கிறாரு. ஆணாகவோ பெண்ணாகவோ அதனை அவர் ஆக்கினார். எதை? அந்த கருவை. ஒரு கருவில் வந்து ஆண் பெண்லாம் நம்மலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணாக இருந்தால் அதுக்கு கருப்பை இருக்கும், ஆணாக இருந்தால் கருப்பை இருக்காது. நம்முடைய உறுப்புகளில் வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் வடிவமைக்கிறது யார்? அழகிய வடிவத்தை செஞ்சது யார்? அல்லாஹ் இல்லையா? அவன் அவ்வளோ செஞ்சுருக்கும் பொழுது உனக்கும் அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது. மரணத்துக்கு அப்புறம் நான் உயிர் தேட்டு எழுவேனா அப்படி கேள்வி ஏன் அவனுக்கு இருக்குது? எவ்வளோ அறிவு, எவ்வளோ சிந்தனை, எவ்வளோ சான்றுகள் அடுக்கடுக்காக இருக்கும் பொழுது அவ்வளோ சான்றுகளை உதறி தள்ளிட்டு நீ ஒரு கேள்வியில் இருக்கிறீங்களே நம்பிக்கையற்றவங்கள, அப்படி இல்லை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் சொல்கிறார், வரிசையாக சொல்கிறாரு. மாநிலனானவன் ஒன்றுமே இல்லாமல் இருந்தான், ஒரு பீச்சைப்பட்ட ஒரு விந்தாக இருந்தான். அந்த விந்துலேருந்து நாம் என்ன செய்ய கருவை உருவாக்கணும். அந்த கருவில் தான் என்ன செய்கிறான்? ஆணாகவோ பெண்ணாகவோ அவர் ஆக்கினா. இந்த சக்தி யாருக்காவது இருக்குதா? ஒரு கரு வச்சு ஆணா பெண்ணா மாற்றி உருவாக்க முடியுமா? செய்ய முடியாது. ஆக அவர் தான் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். அப்படி வல்லமை உள்ள அந்த ஒருவர் மன்னிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். பின்னர் அவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் திறனற்று இருக்கின்றாரா கேள்விக்கிறார். இவ்வளோ வேலை செஞ்ச ஒருத்தர் நம்மளை பற்றி பேசுகிறாரு. நமக்கு வெளியே நிறைய இருக்குது. வானம், பூமி, மலை, பயிர்கள், விளைச்சல்கள், காற்று, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய சான்றுகள், மலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, சான்றுகள் நிறைய இருக்குது. நமக்கு உள்ள சான்றை பாருங்கிறார். முதல்ல சின்ன ஒன்று எவ்வளோ பெரிய உருவமாக இருக்கிற 100 கிலோ, 120 கிலோ, 80 கிலோன்னு ஒரு மனுஷன் வெயிட் இருக்கிறவன் எதில் வந்தது? இதெல்லாம் அந்த விந்தில் வந்தது. அந்த அதுலேருந்து உருவான கரு, அந்த கருலையும் முளைச்சது தான் எல்லாமே. நம்ம பெறக்கூடிய குழந்தை நம்மளோட பெருசாக இருக்குது. அது யார் உருவாக்குனது? தாய் தோமும் அம்மா குட்டியாக இருக்கா, பொண்ணு ஹைட்டாக இருக்குது. தாப்பன் குள்ளமாக இருக்கிறாரு, மகன் பெருசாக இருக்கிறான். தகப்பனுக்கு சக்தி இல்லை, மகனுக்கு சக்தி பெருசாக இருக்குது. அல்லதுனால வெளிப்படுத்துகிறாரு. இவ்வளோ செஞ்சால இதை செய்ய திறனற்றவரா அப்படி கேள்வி தான் கேட்குறாரு. ஆக நம்ம சிந்தனைக்கு மறுமை, அதாவது இந்த தலைப்பு என்ன? உயிர்த்தெழுப்புதல். இந்த உயிர்த்தெழுப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை சொல்கிறார். நம்முடைய பிறப்பு, நம்முடைய வளர்ப்பு, நம்முடைய வளர்ச்சி, இதெல்லாம் சொல்லி நம்பிக்கை விட்டுட்டு நமக்கு சொல்கிறாரு. நாம் அதெல்லாம் அறிஞ்சிட்டோன்னு மமையில் இருந்துடக்கூடாது. நாமளும் ஒரு நாள் சரிக்கிடுவோம். இதெல்லாம் மறந்து பேர் நம்மளுக்கு. நம்முடைய பிரெயின், மூளை வந்து ஒரே சமமான வேலைப்பாடு கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி ஆரோக்கியம் இருக்காது. ஆரோக்கியத்தை இழக்கும் பொழுது நாம் ஒரு தவறான கேள்வி, தவறான சிந்தனை, ஒருத்தருடைய கேள்வி பதில் சொல்ல தெரியாதனால வெவ்வேறு வழி சருக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். ஆக நம்ம தெரிஞ்சுக்கிட்டங்கிறதுக்காண்டி இதில் இருக்க முடியாது, ஆணவத்திலேயோ மதம் இருக்க முடியாது. எப்போ சரி நமக்கே தெரியாது. எப்போயுமே அல்ல நம்மளை அந்த சரியான வழியில் நம்மளை கொண்டு போகணுன்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அதனை அவர் ஆக்கினார். பின்னர் அவர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் திறனற்றவராக இருக்கின்றாரா அப்படி கேள்வி முடிக்கிறார். ஆக உண்மையில் அவர் திறன் உடையவராக இருக்கிறாரு. ஒருபோதும் அவர் என்னவா இல்லை? திறனற்றவராக இல்லை. எல்லா வளம் சக்தியும் உள்ள ஒருத்தராக இருக்கிறார். அவரை நாம் வழிபடக்கூடிய மக்கள், அவருடைய கட்டளை, பிரதான கட்டளை அதுதான். அவரை மட்டும் வழிபடக்கூடிய இருக்கணுங்கிறது தான் கட்டளையாக இருக்குது. அந்த கட்டளைக்கு இணங்க நாம் வாழ்ந்து அல்லாஹ் நம்மளை அதில் செலுத்தி நம்மளை மன்னித்து நமக்கு அருளும் கிருபையும் செய்து நம்முடைய வாழ்வை முடிவு கொண்டு வந்து மறுமையில் ஈட்டுக்கொள்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்வையும் நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.